போது எப்போது நீ சொன்ன ஓவிய மந்திரம் ஓதி 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 நாம் கலிய வெல்லவும் கருணை செய்கையன. நீங்களுக்கு உபதேசம் பண்ணாயே மிருத்யுஞ்ச மந்திரம், அதை நாங்கள் எப்பொழுதும் ஜபித்து கொண்டே இருந்து எங்கள் துன்பத்தையெல்லாம் நீக்கிறதுக்கு நீ தான் அருள் பாலிக்கணும் என்று பொருத்தமான வரம் கேட்க பற்றியலா. உடனே சுவாமிக்கு வர சொல்கிறார், ஆபதாக என்ன வரம் கேட்டியோ அவ்வளவு உனக்கு பறிக்கும் என்று அமர நாயகன். அந்த பெருமான் மூவெழுத்தினால் முடிந்த அம்மனு, மூன்றே எழுத்துல ஒரு மந்திரம் அந்த கரிக்குருவி ஆகிய பறவைக்கு சொல்கிற, திரும்ப உபதேசம் பண்ணுறார். இது எப்பொழுது நீங்கள் ஜெபித்த திரியம்பகம் மந்திரம் பேர். திரி அம்பகம், திரினா 3, திரியம்பக மந்திரம், அதை உபதேசம். மூவெழுத்தினால் முடிந்த அம்மனு தாவில் தெய்வதம் இருடி சந்தமோடு ஓமில் ஓசை 3ஓடு தெருட்டினான். அந்த மந்திரத்தை எப்படி ஜெபிக்கணும்னு சாமி செஞ்சு காட்டுறார். மெலிதல் நலிதல் ஓங்கி சொல்லுதல், வடமொழி மந்திரத்துக்கு அதெல்லாம் உண்டு. எந்த இடத்துல உயர்த்தி சொல்லணுமோ சொல்லணும், தாழ்த்தி சொல்லணும். அந்த இன்டர்நேஷனல் ஆங்கிலம் சொல்வார்கள். அந்த உச்சரிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது மந்திரத்துக்கு தனி. உச்சரிப்பில் ஓங்கி அப்படி மெலிந்து நடு இடையிலே சொல்லக்கூடிய அந்த கீதமெல்லாம் வரணும். அது சுவாமியே உபதேசம் பண்ணுறார். குறுமொழி பயின்று முள்வாய் குருவி, இதுக்கெல்லாம் காரணம் குரு. அந்த மரத்தில் அடியில் இருந்த குருங்காக குருமொழி பயின்று முள்வாய் குருவிதன் குலனும் தன்போல் அருமறை முதல்வனி இந்த ஆற்றலால் பறவைக்கெல்லாம் பெருமைசால் வலியான் என்னும் பெயராய். அன்று முதல் கரிக்குருவு புது பேர் வலியன். வலியான்னு ஒரு அந்த குருவிக்கு பேர் வந்துருச்சு, வலிமையுடையவன். வலியான் என்னும் பெயர் அவா உலகின் மன்ன கருமணி கண்டன் செம்பொன் கணைகளல் அடி சேர்ந்தன்றே. நம பார்வதி பதையே அரகரமாக. அவ்வாறு வலியன் பறவை, கரிக்குருவி வலியன் பறவை ஆயிற்று. பெருமானுடைய அருளால் பெருமான் திருவடி மலர்களை அது அணைகிறது. இப்படிப்பட்ட கரிக்குருவிக்கு உபதேசத்தை எம்பெருமான் செய்த ஒரு பெருங்கருணைத்திறன் இந்த படலத்தை சொல்லப்படுகிறது. இக்கரிக்குருவி தானோற்று எய்திய வரத்தை தன்போல் ஒக்கலும் எளிதா எய்த பெற்றதால் உலகின் மேன்மை தக்கவன் ஒருவன் வாழ, தக்கவன் ஒருவன் வாழ தன் கிளை வாழ்வது என்ன. தான் மாத்திரம் வாழ்ந்தா போதாது, தன் சுற்றத்தாரும் வாழ வேண்டும். தன் கிளை வாழ்வதென்ன மிக்கவர் எடுத்து கூறும் பழமொழி விளக்கிற்று அன்றே. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. நாம மாத்திரம் நல்லா இருந்தால் போகணும், நம்முடைய சொந்தக்காரங்களால் நல்லா இருக்கணும், எல்லாரும் சுகமாக இருக்கணும் என்று வழிகாட்டியது அந்த கரிக்குருவி. அது வலியன் என்ற பறவையாக ஆயிற்று. அந்த மரபில் வந்து எல்லா பறவைகளும் வலியன் வலியன் என்ற பெயரை பெற்றது. அடுத்த பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். யாரெல்லாம் ஏழைகள், யாரெல்லாம் வலிமையுடையவர்கள், ஈசனடிக்கு அன்பிலார் போல் எளியார் இல்லை, யாவர்க்கும் ஈசனடிக்கு அன்புடையார் போல் வலியார் இல்லை. யாவர்க்கும் ஈசனடிக்கு அன்பின்மையால் எளிதாய் திருந்த இக்கயவாய், ஈசனுக்கு அடிக்கு அன்புடைமையால் வரிது ஆகிற்றேய உயிர்க்கும். நம பார்வதி பதையே அரகரமாக. பலமில்லாத பலமினர்கள் யார் தெரியுமா? ஈசனடியார்க்கு அன்பிலார். ஈசனடிக்கு யாரெல்லாம் அன்பு செலுத்தலையோ அவங்கள்லாம் வீக் செக்ஷன்ஸ், பலவீனமானவர்கள். ஆனால் யார் வலிமையுடையவர் தெரியுமா? ஈசனடிக்கு அன்புடையார் போல் வலியார் இல்லை. சிவபெருமான் திருவடிக்கு அன்பு யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் மேலானவர்கள். ஆயிரக்கணக்கான படைவைகள் சூழ்ந்த போது அப்பர் பெருமான் அஞ்சல யானை கொண்டு இடற விடுறாங்க. சுவாமி பார்க்குறாரு, பயப்படலை, யானை வருது. தான் சின்ன தம்பின்னு ஒரு யானை பாடாப்படுத்திட்டு மேட்டுப்பாளையத்தில் ஊர் ஊராக உள்ள நுழைஞ்சிக்கிட்டு கிடக்கு யானை. என்ன கஷ்டப்படுத்து.
நம்ம இந்த அப்பர் பெருமான் அஞ்சவே இல்லை. பார்க்குறாரு, யார் வரா? எங்கள் அப்பா சிவபெருமான், அவர் குமாரன் கணபதி, அவருக்கு நான் சொந்தக்காரன். என்ன இந்த யானை என்ன செய்ய முடியும்? பல பல காமத்தராகி பதைத்தெடுவார் மனத்துள்ளே களமலக்கிட்டு திரியும் கணபதி என்னும் கடிரும் பலமேந்திரண்டு சுடரும் வான் கைலாயமலையும் நலமார் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை. ஈசனடியார்க்கு அன்புழையார் போல் பலியார் இல்லை. உலகத்தில் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் யார்? சிவபெருமான அருளை பெற்றவன். வீக்கஸ்ட் யாரு? சிவபெருமான அருமை பெறாதவன். அவர் அன்புக்கு ஆளாகாதவன் தான் உலகத்தில் வீக்கர் செக்ஷன்ஸ். ஸ்ட்ராங்கரா வலிமையுடையவர்கள் யார் தெரியுமா? சிவபெருமான அடிக்க அன்புடையவர்கள். எப்படி ஒரு பெரிய உண்மை! இது எப்படி தெரியும்? அதோ இந்த கரிக்குருவி பாருங்க, ரொம்ப எளிமையாக இருந்தது. அவர் அருளை பெற்றது, இப்போ வலியான ஆகிவிட்டது. பார்த்தீங்களா? அதனால் ஈசனடியாருக்கு, ஈசனுக்கு யாரும் திருவடியை அன்பு யார் செலுத்துகிறார்களோ அவர்கள் வலிமை பெறுவார்கள். கவலையே பட வேண்டாம். சிவபெருமான் திருவடியில் அசைக்காத அன்பு இருந்தால் எல்லாரை விட நம்ம மேலானவன். அதுதான் அகசிய மாதிரி சொன்னது போல் அருமையாக சொன்னார் பாரு. யானே பெருஞ்செல்வன், யானே பெருஞ்செல்வன், யானே பெருஞ்செல்வன் எல்லா உலகிலுமே ஆனேறு உயர் தருளி அந்தினார் ஊரிருத்த கோனே எனக்கு குலதெய்வமாம் பெற்றார். யானே பெருஞ்செல்வன், யானே பெருஞ்செல்வன், யானே பெருஞ்செல்வன் எல்லா உலகிலுமே என்று அருமையாக அகசிய மரிஷி அருள் பாலிப்பது போல மாத சிவஞான சுவாமியுடைய திருவாக்கப்படி. அதனால் ஈசனடியாருக்கு அன்பு செலுத்துக, வலிமை கொண்டு கவலைப்பட வேண்டாம். இது நம்ம வாழ்க்கையில் நல்லா பரீட்சைகளாக போகும்போது நல்லா படிக்கிறாங்க பிள்ளைகள். முதல்ல சுவாமியை அப்படியே மனசில் தியானம் பண்ணிக்கிட்டு எழுதுனா மடமடம்னு ஆன்சர் வந்துடும். அப்படின்னு நாலு அனுபவத்தில் அப்படித்தான். பிஎஸ்சியில் படிக்கும்போது முதல்ல அந்த பாளையங்கோட்டையில் பிரசன்ன விநாயகர் போன்ற கோட்டை விநாயகர் சொல்லுவாங்க, கோட்டை வாங்க போலீஸ் ஸ்டேஷன். அந்த பிள்ளையார் தானே வழிபாடு பண்ணுவேன். அவரை வழிபாடு பண்ணப்போ தான் காலேஜுக்கு போவேன். 8:45 வரைக்கும் அங்கே பாடுவேன். ராத்திரியும் 8:30 வரைக்கும் பாட்டு அங்கே பரிசு படிப்போம். புதுப்பேட்டத்தில் வீடு, அந்த பாபிசி கிரவுண்ட் வழி போகிறது. ஆனால் பரிசு எழுதும்போது பிரசன்ன விநாயகர் சொல்லி நம்ம ஆன்சர் பேப்பரில் போடக்கூடாது. ஏன்னா கிறிஸ்தவன் திருத்துவான், இடிச்சோம் அந்த பாவம். அதனால் நம்ம கொஸ்டின் பேப்பரில் போட்டார். அது நம்ம கொண்டாந்துடுவோமா? போட்டு ஒரு 2 நிமிஷம் பிரார்த்தனை கிளீனாக எழுதணும். போட்டு மார்க் அடிக்கிட்டு வந்துடுச்சு என்ன. அதனால் அவர் திருவடிகளை சிக்கனை பிடிக்கணும். அறகுறையான அன்பு வைக்கக்கூடாது. நடக்குமா நடக்காதா? சரி, ஒரு ஜோசியன்ட்டு எதுக்கு கேட்டு வைப்போமே என்ன. நம்ம சங்கலிங்க பெருமானையும் பொம்மையுமே கும்பிடுறது ஒரு புறம் இருக்கணும். அதனால் ஜோசியன்ட்ட போய் எப்படியாவது எனக்கு இந்த வினைகள்லாம் தீரணும், ஒரு கேஸு ஜெயிக்கணும், இதுக்கு என்ன செய்யணும் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு அப்புறம் கோயிலுக்கு போமே இந்த வேலையை செய்வேன். பாடா போன் ஜோசியம் தூக்கி போகணும் வேண்டாம். எல்லாத்துக்கும் மேலே அவர் இருக்கார். வருங்காலம் நிகழ்காலம் எல்லாம் அவருக்கு தான் தெரியும். அங்கே படம் போல் கைலாயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. யார் யாருக்கு என்ன வேணுமோ நடந்துக்கிட்டு இருக்கு. அவரை பிடிக்கணும். அது என்ன இந்த ஜோசியங்களை பிடிச்சி அவன் சொல்லுவான், நீங்கள் 92 வயசு ஒரு ஜோசியம் என்ன சொன்னான், நீங்கள் 92 வயசுனா தலை சுற்றுது. அம்மா 92 வயசுக்கு இருக்கவா கையில் கம்பூனிக்கிட்டு போவா கோயிலுக்கு. சமூகம் சீப்பான் தாத்தா போகிறா சாராம்மா என்ன. அந்த காலத்து சாரா எப்படி வந்தா இப்போ கம்பை முடிக்கிட்டு பேரில் கையில் பிடிச்சிக்கிட்டு படியில் இறங்க முடியாமல் கேள்வி ஒன்றையை வேணாம் நமக்கு வேண்டிய. அவன் ஜோசியம் 92 வயசு, அவன் போயிட்டான் மேலே. எனக்கு 92 வயசுனா ஆளை காணும் போயிட்டான். வேண்டே வேண்டாம். ஆயுசை குடின்னு கேட்கவே வேண்டாம். சாமிகிட்ட நீ என்ன வச்சுக்க செஞ்சுக்கோ, இருக்க வரைக்கும் ஒரே நான் கும்பிடணும். உனக்கு அன்பு செலுத்தினா நான் பலமாயிடுவேன். நீ தான் சொல்லியிருக்க. எனக்கு பலம், உன் ஆள் பலம், பணபலம், சொந்தக்காரங்கள் பலம், எல்லா பலமும் எனக்கு வேணும். நீ கொடுத்துரு. கறிக்குருவி கொடுக்கலையா, பரியன் பர ஆக்கலையா? இந்த சிந்தனை நமக்கு வரணும்.
சாமிட்டு மற்றெல்லாம் கேட்கக்கூடாது, உனக்கு அன்பு குறையக்கூடாதுப்பா. நேற்று 120 கிலோ அன்பு இருந்தது, இன்னைக்கு கூட 10 கிலோ 130 கிலோ வரும். அப்படி வரணும், அன்பு கூடிக்கிட்டே இருக்கணும் சாமிகிட்ட. அக்கா தினம் கோயிலுக்கு போகணும் அவசியம் இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்கும், வர முடியாது கோயிலுக்கு. வீட்டிலேருந்து கும்பிடுங்களேன், நடக்க முடியாது, கோயிலுக்குள்ளே படியை இறங்க முடியுமா? ஆனால் வீட்டில் உட்காந்து வரத்தை படிக்கட்டுமே. சுவாமி எங்கே இருக்கு எளியவர்கள் தேடி தேடி வராராம் பார்த்தீங்களா. ஆனாலும் சங்கரர் 3ஆம் தெருவில் மாரியப்பன் செட்டியார் அந்த மேலே உட்காந்து ஒரு கண்ணில் டிவியும் ஒரு கண்ணில் தேவாரத்தையும் பார்த்துட்டு இருக்கு. வந்துடுவார் சுவாமி. அதனால் இப்படி ஒரு அருமைப்பாடுடைய பாடலை பார்த்தீங்களா. இன்னொரு சமூக சுந்தரம் வந்திருக்கானா, அந்த ஒரு பாட்டை அவன் கேட்கட்டுமே. ஈசனடிக்கு அன்பிலார் போல் எளியார் இல்லை, யாருக்கும் யாவர்க்கும் ஈசனடிக்கு அன்புடையார் போல் வலியார் இல்லை, யாவர்க்கும் ஈசனடிக்கு அன்பின்மையால் எளிதாய் திரிந்த இக்கயவாயி, ஈசன் அடிக்கு அன்புடைமையினால் வலிது ஆயிற்றே எவ்வுயிர்க்கும். நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. இன்னொரு படலம் பேசணுமே, விழும் காலியாச்சுன்னா அங்கே கேட்பான், ஐயோ நான் எல்லாம் கொடுத்துட்டு அவள் கவலைப்படுவான், அதனால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுது. இன்னும் ஒரு படலம் பாக்கியிருக்கா. அதனால் இந்த வரியன் பறவை, இந்த வரியன் கரிக்குருவி தான் வரியன் பறவை மாயிட்டு தெரிஞ்சிட்டோம். இது அப்படியே விநாயக புராணத்துக்கு போவோம். விநாயக புராணத்தில் இந்த வரியன் பறவை வருது. விநாயக புராணத்தில் சோமகாந்தன் மன்னர் பிரான் நீதி நேமை தவறாதவன், உலகம் சுபிட்சமாக அவனுடைய ஆட்சியில் இருக்கு. ஆனால் ஒரு குறை, உடம்பெல்லாம் குஷ்டரோகம். குஷ்டரோகத்தை அப்படியே கையெல்லாம் அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொடுநோயராய் ஆவுரித்து தின்றுடலும் புலையரேனும் என்று அப்பர் பெருமான் பாடுவார். அந்த மாதிரி கை காலெல்லாம் அழுகிருச்சு. உடனே மந்திரியை கூப்பிட்டான், நான் காட்டுக்கு போகிறேன், இந்த முடியட்டும் கலா, இப்போ முடிச்சிடும், ஒரு 5 நிமிஷம் பிரேக் கொடுக்கும், கொஞ்சம் கலா தனத்துக்கு முதல்ல கூட திங்கி சாப்பிட்டுட்டு விட்டோம். அதனால் அந்த சோமகாந்தன் தன் மகனை கூப்பிட்டு, ஏமகண்டனை கூப்பிட்டு, நீ ஆட்சி பண்ணிக்கப்பா, நான் காட்டுக்கு போகிறேன், எனக்கு இந்த மாதிரி உடம்போட நாட்டில் திரியும் வெக்கமாக இருக்குன்னு. இல்லைம்மா அப்பா நீங்களே இருங்க. நான் 2 மந்திரி, அவரை விட்டு பிரியாத 2 மந்திரி, மனைவி சுதன்மை, சோமகாந்தன், 4 பேர் காட்டுக்கு போயிடறான். காட்டில் போய் ஒரு சோலையினுடைய நடுவில் மரத்தடியில் அந்த அம்மா உட்காந்துருக்கு, ஒரு படுத்திருக்கிறாரு மகாராஜா. மந்திரி 2 பேரும் பழங்கள் கிடைக்குமான்னு பார்க்க போயிருக்காங்க. காட்டுக்குள்ளே போனால் பூரிக்கிழங்கு எங்கே தேட இன்னும், அதனால் பழங்களையும் கிழங்குகளையும் தேடி போகிறாங்க. பசியோடு இருக்கிறார். அப்பொழுது அந்த சமயத்தில் தடாகத்தில் பிருகு மகர்ஷியுடைய மகன் அபிஷேகத்து தண்ணி முகருக்கு அங்கே வந்திருக்கேன். பார்த்துட்டா யாரோ இப்படி இருக்காங்க. பக்கத்தில் வந்து என்னம்மா அழுதுகிட்டு இருக்கேன்னு. பிரசங்கம் முடியதுக்கு ஒரு அழுகையா, இது தேவையா, சீக்கிரம் போகணுமே சீக்கிரம் போகணுமே. ஒரு முக்கியமான ஃபிலிம் இன்றைக்கி போடுதான் டிவியில், 8 மணிக்கெல்லாம் ஆரம்பம், 3 மணி நேரம் ஓடும், அது பார்க்க வேண்டாமா? ஏன்னா புதுசெல்லாம் பேட்டா கோட்டைன்னா வச்சுருக்கான், அது என்னென்ன பார்க்க வேண்டாமா? 2 சொட்டு கண்ணீர் வந்துருச்சு. அழாத, ஏம்மா அழுகுத? எங்கள் அப்பா இருக்காங்க, இதை காப்பாற்றோம். நேராக கொண்டு, ஏன்ப்பா தாமதமாக வர்ற, தண்ணி கொண்டு வந்துட்டு மகரிஷியை கேட்குறேன். அதோ அங்கே ஒரு தம்பதியை பார்த்தேன், அப்படியா கூட்டுவா, அடைச்சிட்டு கூட்டு வந்தேன். அந்த பிள்ளையை பாருங்க, நல்ல நேரம் வந்துருச்சு. சோமகாந்தன் சுதன்மையா அமைச்சர்களும் 4 பேரும் அந்த ஆசிரமத்துக்கு நுழைஞ்ச உடனே அவரை பார்த்தோன்னே நோய் குடல் அப்படியே பார்த்து அப்படியே கண்கள். உடனே தீர்த்தத்தை எடுத்தார், தெளிச்சார். அந்த நோயினுடைய தாக்கமெல்லாம் இறங்கிச்சு. சோமகாந்தன் கேட்குறான், மகரிஷியே நான் நல்லவனாக இருக்கேன் வாழ்க்கையில், நான் அறிஞ்சு யாருக்கும் தீமை செய்யலை, ஆனால் எனக்கு இந்த நோய் வருவானே. சரி போய் சற்று பொறு. நானும் நிச்சயம் இருந்தார். சோமகாந்தன் கீழே கை கட்டி நிற்கிறான். அவனுடைய போன ஜென்மத்தில் அவன் செய்த நன்மையெல்லாம் முதல்ல சொன்னார்.
அவன் செய்த தீமையும் சொன்னார். இந்த தீமையினால தான் அவனுக்கு இந்த நோய் வந்திருக்குன்னு. அப்பொழுது சோமகாந்தன் ஒரு செகண்டு, நாம் அப்படி போன ஜென்மத்தில் பாவமாக செஞ்சிருப்போம் நினச்சிட்டான். அவர் பாவம் செய்யன்னு சொல்கிறாரு குரு. அந்த குரு வார்த்தையில் ஐயம் படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. பட்டான். குரு வார்த்தையே இப்படியா இருக்குமோ, நம்ம அப்படியா போயிருப்போம் மனசுக்கு நினைச்சான். அவ்வளோதான். 1000 வலியன் பறவை கந்தபுரம் அந்த விநாயகபுரத்தில் வலியன். இப்போ தான் அந்த வலியன் யாருன்னு தெரியுது. வந்த 1000 பறவை வந்து மகாராஜா அவனை குத்துன்னு குத்திருச்சு. உடம்பெல்லாம் ரத்தம் சோமகாந்தனுக்கு. 1000 பறவை ஒன்றா ரெண்டா குத்தி குளறிட்டு, குருநாதா மன்னிக்கணும், உன் வார்த்தையில் நான் சந்தேகம் நினச்சேன் அவர் சொல்லிட்டான். உடனே அனுக்கிரகம் பண்ணார், தீர்த்து சொல்ல பறவையெல்லாம் போயிடுச்சு. அந்த வலியன் பறவைக்கு எப்படி ஆற்றல் இருக்குன்னு காட்டுறது அங்கே விநாயகர் ஆற்றல் இருக்குது பற்றியா. அந்த செய்தி இப்படி ஒன்றோட ஒன்று விரைவி இருக்கு பாருங்க. ஆனால் குருவினுடைய வார்த்தையில் சந்தேகமே படக்கூடாது. அதனால் திருஞான சம்பந்த பெருமான் ஐயுற வேண்டா ஒன்றும் பெயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உடனெனவு ஆயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும். கொஞ்சம் கூட ஒரு 100 மில்லி கூட நீ சந்தேகப்படாத, ஐயுற வேண்டான குருநாதருடைய வார்த்தை அப்படியே ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றது வலியன் பறவை. கரிக்குருவி வலியனாகிற செய்தியை அற்புதமாக இந்த படலம் நமக்கு எடுத்திருக்கிறது. ஈடு இணையற்ற இந்த கருத்துக்களையெல்லாம் சொல்கின்ற இந்த படலத்தை ஆசிரியர் பரஞ்சோதியார் நமக்கு அற்புத செந்தமிழ் பாக்களால் நமக்கு கொடுத்தார். அந்த முனிவர் பெருமான் திருவடிகளை வணங்கி நாம் இப்பொழுது இந்த சிந்தனை நிறைவு செய்யலாம். நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா.